ராமாயண கதையை சொல்லாமல் மகாபாரத கதை சொல்லக்கூடாது என்று ஒரு காலத்திலே ஒரு சம்பிரதாயம் இருந்தது. எனக்கு கூட அதுதான் அபிப்பிராயம். இதையும் முதல் சொல்ல வேண்டுமாக ராமாயணம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது வாழ்வதற்கான வழி காட்டுகிறதுக்காக. பாரதத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த கதை சொல்லுகிறவர்களே தெரியும். எத்தனையோ பிள்ளைகள் அங்கிருந்து விழுந்து கொண்டே இருக்கு. இந்த பிள்ளைகளினுடைய பாதிப்பை சுட்டி காட்டுவதுதான் மகாபாரத காவியத்தினுடைய கதை. இந்த 2 இலக்கியங்களை செய்தார்கள். அதை இதிகாசமாக செய்து கொண்டார்கள். அதிகாசம் என்பது வேத கருத்தை ஆகமம் சொல்வது, அதை புராணம் சொல்வது, அதற்கு பிறகு இதிகாசம் நம்மை போன்றவர்களுக்காக வேத கருத்தை சொன்னதுதான் இதிகாசம். இந்த இதிகாசத்திலே நாங்கள் பாரத கதையை படிப்பதென்று முடிவோடு இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். பாரத கதை மிக நுட்பமான கதை. வியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார். அதற்கு பிறகு அவருடைய புதல்வராகிய சுகருக்கு அதை சொல்லுங்கள். சுகமா முனிவர் என்ற ஒரு முனிவர், நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தந்தையை விட பெரிய ஞானி. வியாசர் வேதங்களை வகுத்தவர். அவருக்கு பிள்ளை சுகர் 14 வயசு. உண்மையான துறவி. அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். எப்படி நடந்து கொண்டே இருப்பார். அங்கேயும் போய்கொண்டே இருப்பார். ஒரு இடத்திலே அவர் உட்கார்ந்து வழக்கமே இல்லை. ஏன் அவர் உட்காருவதில்லை என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், ஒரு இடத்திலே உட்கார்ந்து விட்டார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் அதிலே ஒரு பற்று வந்து விடுகிறது. ஒரு துறவிக்கு அந்த பற்று கூட வரக்கூடாது. இப்ப இந்த சிம்மாசனம் போட்டு இந்த உட்கார வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். நான் இதிலிருந்து பேசுகிறேன். ஒரு 3 நாட்கள் இந்த சிம்மாசனத்தை மாற்றி பாருங்கள், எனக்கு பேச்சு வராது. ஏன் இந்த 3 நாட்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு பற்று உண்டாகிறது. அப்படித்தான் நம்ம எல்லோருக்கும் அப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயத்திலே தொடர்ந்து கொஞ்சம் அனுபவித்து விட்டால் அந்த அனுபவமே இடந்து கேட்கும். அதை கொடு என்று கேட்கணும். அதனால சுமமா முனிவர் என்ன செய்வாரா, ஒரு இடத்துல இன்னைக்கு நடந்து கொண்டே இருப்பாரா. உட்கார்ந்தால் தானே பற்று வரணும். அப்படி ஒரு மகா ஞானியை பெற்றவர் வியாசன். அதுக்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒரு நாள் வியாசன் போகிறார். முன்னாலே சுகமா முனிவர் போகிறார். பின்னாலே வியாசர் போகிறார். இல்லை, வியாசன் முன்னாலே போகிறார், சுகர் பின்னாலே வருகிறார். ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றுக்கு நடுவிலே ஒரு ஒற்றையடி பாதை பாலம் போட்டிருக்கிறார். அந்த பாலத்தின் நடுவாக வியாசர் முனிவர் நடந்து ஒவ்வொருத்தராக போக முடியும். வியாசர் அதில் நடந்தார். அப்படி நடந்து போகிற பொழுது அந்த ஆற்றிலே சில இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். வியாசரை கண்டவுடனே அந்த பெண்கள் எல்லாம் உடனே ஓடி போய் தங்கள் உடைகளை எடுத்து தங்கள் உடம்பை மறைந்து கொண்டார். வியாசருக்கு அது ரொம்ப அவமரியாதையாகப்பட்டது. என்னப்பா, இந்த வயது எனக்கு இவ்வளவு கிழவன் வேதங்களை வகுத்து கொடுத்தவர். நான் நடந்து போகிறேன், இந்த பெண்கள் என்னை பார்த்து இந்த உடம்பை மூடிக்கொள்கிறார்களே என்று இந்த எல்லாரும் வியாசர் முனிவர் மனதிலே நினைத்தார். திருப்பி போய் பின்னாலே இந்த சுகமா முனிவர் வருகிறார். நிர்வாணமாக வருகிறார். அவருக்கு 16 வயசு. இந்த நிர்வாணியாக இந்த சுகமா முனிவர் இந்த ஒற்றையடி பாதை ஊராக வருகிறார். வியாசர் நினைத்தார், என்னையே பார்த்து இவர்கள் வெட்கப்பட்டார்களே, இவரை பார்த்து இன்னும் எப்படி வெட்கப்பட போகிறார்கள் என்று திரும்பி பார்த்தார். அந்த பெண்கள் எந்தவித கூச்சமும் இல்லாமல் சுகமாக நின்று குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். இவருக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்து உடம்பை மறைத்துக் கொண்டார்களே, இந்த பையனை பார்த்து மறைக்காமல் இருக்கிறார்களே என்ற பிறகுதான், ஏன் என்று சிந்தித்த பிறகுதான் அவருக்கு தெரிந்ததான மனதிலே 1% கூட விகாரம் இல்லாததால்தான் அந்த சுகமானவர்களை பார்த்து அவர்கள் மறைக்கவில்லை. முழுமையிலும் அவர் உடம்பிலே காமம் இருந்தபடியால்தான் மறைத்தார் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று சுகருக்கு சொல்வார். இந்த பாரத கதையை வியாசர் முனிவர் சுகருக்கு சொன்னார். பிறகு மாணவர்களுக்கு சொன்னார். இந்த கதை உலகம் பூராகவும் பரவியது. தேவர்களுக்கு இந்த மகாபாரத கதையை நாரத முனிவர் போய் சொன்னார். தேவர்களுக்கு நாரத முனிவர் சொன்னார். காந்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுகமா முனிவர் சொன்னார். மாணவர்களுக்கு பின்னாலே வந்த ரிஷிகளுக்கு சூத முனிவர் சொன்னார். மாணவர்களாக நம்மவர்களுக்கு பூமியிலே வாழ்ந்தவர்களுக்கு வைசம்பாயினர் என்கின்ற ஒரு முனிவர் சொன்னார். இப்படி எல்லாராலும் அந்த பாரத கதை பரப்பப்பட்டது. இந்த பாரத கதைக்கு ஒரு சுவையான ஒரு கதை கூறுகிற வரலாற்றை பல பேர் பலவிதமாக சொல்கிறார். வியாசர் விதமாக சொல்லுகிறார். அதற்கு இடையிலே இருந்த பல பேர் இந்த கதையும் சொல்கிறார். அதிலே ரொம்ப சுவையான ஒரு கதை. அதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு மனதிற்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் பாரத கதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள். பஞ்சபாண்டவரை தெரியும், துரியோதனன் முதலியோரை தெரியும், கீழுகின்றது தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் இந்த கதை சுவைகிறது. ஒரு சினிமாவை ஒரு தரம் பார்த்தால் எல்லாரும் பார்க்க முடியவில்லை. கதை தெரிவிக்கின்ற ஒரு தரம் வரலாற்று பாரதத்தையும் ராமாயணத்தையும் இத்தனை நூற்றாண்டுகளாக திரும்ப 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 கேட்கிறோம். அழுத்தவில்லை.
இந்த கதையுடன் இந்த கதையை எப்படி சொல்கிறார்கள் என்றால், பாரதம் யுத்தம் முடிகிற பொழுது அர்ஜுனனுடைய முதல்வன் அபிமன்யு உங்களுக்கு தெரியும். அந்த அபிமன்யுவை துரியோதனாதியோர்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று வஞ்சனை செய்து அவனை கொள்கிறார். அவன் மனைவி உத்தரை. இந்த அபிமன்யு இறக்கிற போது உத்தரை கர்ப்பவதியாக இருந்தார். அந்த கர்ப்பவதியாக இருந்த காரணத்தினாலே அவள் அபிமன்யு இறந்த பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு பரிசுத்து என்று பெயர். பாண்டவர்கள் எல்லாம் ஆண்டு போன பிறகு பரிசுத்தான் அந்த நாட்டை ஆளத் தொடங்குகிறான். அந்த பரிசுத்துக்கு ஒரு முதல்வன் இருந்தார். இந்த பரம்பரையில் சொல்லுகிறேன். அர்ஜுனனுக்கு அபிமன்யுவுக்கு பரிசுத்துக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவனுக்கு அந்த அந்த பரிசுத்தினுடைய ஒளிபனுக்கு ஜனமேஜயன் என்று பெயர். அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். 3வது தலைவரே ஆட்சி நடக்கிறது. ஜனமேஜயன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஜனமேஜயன் தன்னுடைய மந்திரி பிரதானிகளோடு சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்படி சபையிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டு வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று வியாச முனிவர் அங்கே தோன்றினார். இந்த சில பேர் உடனே கேட்பார்கள், வியாசன் பாரதத்திலே வந்தவர் அல்லவா, இப்ப எப்படி வந்தார் என்று கேட்பார்கள். 7 பேரை சிரஞ்சீவிகள் என்று நம்முடைய சொல்லுகிறது. அவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆஞ்சநேயன் அதிலே ஒருவர். அந்த 7 பேரிலே ஒருவர் வியாச முனிவர். அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தவர். எப்பொழுதும் வாழ்கிறவர், எந்த யுகத்திலும் வாழ்கிறவர். அதனாலே இந்த ஜனமேஜயனுடைய அரண்மனையிலே அவன் உட்கார்ந்து மந்திரி பிரதானியோடு உட்கார்கிற போது ஒரு நாள் திடீரென்று வியாச முனிவர் வந்தான். வந்த வியாச முனிவரை அவன் தன்னுடைய சந்ததியினுடைய மூத்தவர் என்று தெரியும் ஜனமேஜயனுக்கு. அவன் முடிந்து கும்பிட்டான். எல்லாரும் கும்பிட்டார்கள். அவன் பாதங்களை கழுவி அவரை தகுந்த ஒரு சிம்மாசனத்திலே உட்கார வைத்து பூஜனை பண்ணி மரியாதை செய்தான். அந்த ஜனமேஜயன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அப்படி பேசத் தொடங்குகிற பொழுது அந்த விதி தன்னுடைய வேலையை தொடங்குகிறது. ஜனமேஜயன் வியாசம் நோடி கும்பிட்டு, சுவாமி, என் மனதிலே ஒரு நீண்ட நாளாக எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நான் உங்களிடம் கேட்டு தெரிய விரும்புகிறேன் என்றார். வியாச முனிவருக்கு இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரிந்து விட்டது. ஆனாலும் சிரித்துக் கொண்டு, ஜனமேஜயா, நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் சொல்கிறேன். ஜனமேஜயன் கேட்டார், சுவாமி, நீங்கள் முற்றும் உணர்ந்த முனிவர் அல்லவா? எனக்கு முதலிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் முற்றும் உணர்ந்த முனிவர் அல்லவா? இவர் சொன்னார், வியாசர் சொன்னார், ஆமாப்பதான் சொல்லுகிறார். உங்களுக்கு முக்காலத்திலும் நடக்க போகிற விடயம் தெரியும் அல்லவா? எனக்கு தெரியும் என்றார். இங்கே தான் சுவாமி எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் தான் இந்த பாரதம், இந்த சந்திரவம்சத்தை தோற்றுவித்தவர்களிலே முக்கியமான ஒருவர். இந்த மகாபாரத யுத்தம் பெறப்போகிறது. அதிலே துரியோதனார்கள் அழியப் போகிறார்கள், பெரும் அரசர்கள் எல்லாம் சாகப் போகிறார்கள் என்ற விவரம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரிந்திருக்கும் அல்லவா? முன்னமே தெரிந்திருக்கும் அல்லவா? உடனே இவர் சொன்னார், தெரியுமாவா? இப்ப இது கேட்டார், இந்த சந்ததியினுடைய மூத்தவராகிய உங்களுக்கு இந்த சந்ததியை காப்பாற்றுகிற பொறுப்பு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சந்ததியிலே சண்டையில் வரப்போகிறது, பாஞ்சாலைக்கு துயிலுரிய போகிறார்கள், அதனால யுத்தம் வெடிக்க போகிறது, யுத்தத்திலே எத்தனையோ பேர் அழிந்து போக போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. தெரியாமல் நடந்திருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த யுத்தமே வராமல் தடுத்திருக்க முடியும் அல்லவா? ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டான். வியாசர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா, எனக்கு இந்த பாரத யுத்தம் வரப்போவது தெரியும். ஆனால் நான் நினைத்திருந்தாலும் இந்த யுத்தத்தை தடுத்திருக்க முடியாது. இவன் எழுத அல்லவா? அவருக்கு கொஞ்சம் கோபம். சுவாமி, அப்படி ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது தெரியும். தெரிந்தால் அதை தடுத்திருக்கலாம் தானே, ஏன் தடுத்திருக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்? அப்பனே, அதுதான் விதி, அதுதான் விதி. ஆகவே நீ என்னதான் சொல்லியிருந்தாலும், நான் சொல்லியிருந்தாலும் இந்த யுத்தம் நடந்துதான் தீர்ந்திருக்கிறது. இப்ப ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி, உங்களுக்கே தெரியும், இந்த பாஞ்சாலியினுடைய துயில் உரிந்ததிலே இருந்துதானே இந்த யுத்தம் இவ்வளவு பெருசாக வெடிக்க வேண்டி வந்தது. பாஞ்சாலியினுடைய துயில் உயர்வதற்கு என்ன காரணமாயிற்று? சூதாடினது காரணமாயிற்று. ஆகவே இந்த சூதாடுகிற விஷயம் நடக்க போகிறது என்று தெரிந்த நீங்கள் இந்த சூதாட்டத்தை தடுத்திருந்தீர்களானால் மிச்சம் ஒன்றும் நடந்திருக்காது, எங்கேயே செய்யவில்லை என்று கேட்டார். அப்பொழுதும் வியாசர் சிரித்துக் கொண்டு சொன்னார், நான் தடுத்திருந்தாலும் சூதாட்டம் நடந்திருக்கும். ஜனமேஜயனுக்கு பொறுமை போய்விட்டது. சுவாமி, இப்படி சொல்லாதீர்கள். முன்னே தெரிந்திருந்தால், நீங்கள் சொல்லி இருந்தால் அதை தடுத்திருக்கலாம் அல்லவா? சரி, துரியோதனன் தான் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான். தர்மனுக்கு போய் நீங்கள் சொல்லி இருக்கலாம் அல்லவா? சூதாடாதே, இதனாலே தீமை விளையாட்டு யுத்தம் வரப்போது சொல்லி இருந்தால் தர்மபுத்திரன் கேட்டிருப்பான் அல்லவா? ஏன் தர்மபுத்திரன் கூட நீங்கள் சொல்லவில்லை? இப்பொழுதும் வியாசர் இருந்தார். தர்மபுத்திரனிடம் சொல்லி இருந்தாலும் அவன் சூதாடி இருந்தான். இந்த இளைஞர்களுக்கு எப்பவும் இப்படியான பதில்கள் பிடிக்காத கோபம்.
சாமி நீங்கள் சும்மா சொல்லுவீங்க. ஒரு காரியம் நடக்க போவது, அந்த காரியம் நடப்பதற்கு ஒரு காரணம் நடக்க போவது, அந்த காரணம் என்னது என்று தெரிந்தால் காரணத்தை தடுக்கலாம், காரியத்தை தடுக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் காரணத்தை தெரிந்து வைத்திருந்தீர்கள், உங்களுக்கு அந்த காரியத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது, உரிமை இருந்தது, நீங்கள் தடுக்காதது குற்றம் என்ன? இப்ப வியாசர் அந்த பாட்டு கேட்டார், என்னப்பா இன்னது நடக்கும் என்று தெரிந்தால், உண்மை தெரிந்தால் அதை நடக்காமல் தடுத்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டேன். இதுல என்ன சந்தேகம்? நிச்சயமாக தடுக்க முடியும் தானே சுவாமி. என்ன சொல்வதாக எனக்கு புரியவில்லை. நடக்கக்கூடியது எதிர்த்து ஒரு விஷயம் தெரிந்தால் நீ தடுத்து விடுவாயா என்றால் தடுத்து விடுவேன். சரி, அப்படியானால் உனக்கு நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், இப்போ சொல்லுகிறேன், முடிந்தால் நீ தடுத்து விடு என்று சொல்லிவிட்டு வியாசர் கொஞ்சம் கோபத்தோடு எழும்பினார். எழும்பி சொன்னார், இன்றையிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் கிடைத்தது என்று மறைந்தார். இவன் தேடி போனான். தேவையில்லாமல் வரையை பொறுத்து அகப்பட்டு போனே பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பிராமணனை கொன்ற பாவம், பிராமணனை கொன்ற பாவம் உனக்கு வரப்போகிறது. அப்போ இதை கேட்ட உடனே இவன் தீர்த்து போனான். இன்னும் இன்றையிலிருந்து 10வது நாளிலே பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு பிடிக்குமா? முனிவர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே, அவரோடு நான் தானே வாதிட்டேன், முன்னமே தெரிந்தால் உங்களை தடுக்கலாம் என்று நான் தானே வாதிட்டேன், ஆகவே நான் அதை எப்படியும் தடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் உடனே மந்திரி பிரதானிகள் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டான் சபையில இருந்து. இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார், இதை தடுக்க வேண்டும். எப்படி தடுக்கலாம்? நீங்கள் தான் சொல்லி. உடனே அந்த சபையிலே இருந்த உயர்ந்தவர்கள் எல்லாம் ஆலோசித்து சொன்னார்கள், நாங்கள் ஒரு பெரிய யாகத்தை நடந்தது, மிகப்பெரிய யாகத்தை நடக்கும். 10 நாளும் இந்த யாகம் நடக்க வேண்டும். 10 நாளும் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த 10 நாள் யாகம் நடந்தால் உனக்கு முனிவர் சொன்னதாக அந்த பிரம்மஹத்தி தோஷம் வராமல் தடுத்து விடலாம். சோதகர்கள் எல்லாம் சொன்னாங்க, அப்படி செய்யலாம். இப்போ ஜனமேஜயனுக்கு சந்தோஷம். அப்படியானால் அந்த காரியத்தை, அதாவது பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறதாகிய அந்த பாபம் எனக்கு வராமல் நான் தடுத்து விடுகிறேன் என்று முடிவு செய்து யாகத்தை செய்ய தயார் பண்ணிட்டேன். பெரிய யாகசாலை, ஊரையே அடைத்து போட்டு பெரிய பந்தல் போட்டு ஒரு பெரிய யாகசாலை, அது ஒரு பெரிய யாக குண்டம். அந்த ஊரில் இருந்த முதியவர்களான நல்ல வேதம் படித்த பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டார். எல்லாரும் உட்கார்ந்து ஆக கூடுதலாக அவர்களுக்குள்ளே வேதம் படித்த ஒடுக்க ஒரு பிராமணர்கள் அந்த யாகம் நடத்துவதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். அவரும் சம்மதித்து வந்து தலைமை தாங்க உட்கார்ந்தார்கள். யாகம் நடத்த தொடங்கிவிட்டது. நெய்யை குடகுடமாக அவர்கள் ஊற்றுகிறார்கள், சமைத்துக்களை எல்லாம் போடுகிறார்கள். யாகம் குண்டம் ஆகாயம் வரையும் எரிகிறது. பிராமணர்கள் சுற்றி எந்த மந்திரங்களை ஓதுகிறார்கள். இந்த மூத்த பிராமணர் இருந்து எல்லாருக்கையும் ஒவ்வொரு சமுதாயம் போட்டு மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனமேஜயன் என்ன செய்தார்? மந்திரிமார்களை படிக்கிறவர்களை கூப்பிட்டார். சுற்றி வர தடையை நிற்பாட்டார். ஒருத்தர் உள்ளே வரக்கூடாது. நான் ஒரு மீட்பாளரை தகர்த்து கொண்டதிலே எழுதி கொண்டான். என்னை மறந்து நான் ஏதாவது செய்தாலும் என்னை தடுத்து விடுங்கள், எனக்கு பக்கத்திலேயே உட்காருங்கள். எல்லாம் காவல் பண்ணியாச்சு, குத்தி வேலை செய். யாகம் தொடங்கி விட்டது. 1 நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 7ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 9ஆம் நாள் முடிந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. 10வது நாள் தொடங்கி இருக்கிறார். ஜனமேஜயனுக்கு உள்ளூர என்ன நடக்க போகிறதோ என்று ஒரு பதட்டம். பின்னாலே தனக்கு மிக்க பாதுகாவலராக வைத்திருந்தவர்களை சொன்னால், இன்னும் 24 மணி நேரம் ஒன்றும் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. அடுத்த அறிஞர்களை சொன்னால் எல்லா வேதம் சொல்லுங்கள், இன்றையோடு இந்த வியாசருடைய வார்த்தை பொய்யாக வேண்டும், எப்படியாவது அவர் சொன்ன இந்த பாவம் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக கவனமாக உட்கார்ந்து வேதம் சொல்கிறார்கள். இன்னும் 6 மணி நேரம் இருக்கிறது, வேதம் நடக்கிறது. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். 3 மணி நேரமாக இன்னும் 1 மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம். அப்படி சொன்னாதானே அந்த பதட்டம் நமக்கு தெரிஞ்சது. 10 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் முடிந்தால் 10 நாள் முடிந்து விட போகிறது. ஒரு பயமும் இல்லை. இதாதான் நான் வியாசரை தோற்கடித்து விட்டு விறகு காட்டி அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் நினைத்திருந்தால் பாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்று அதற்கு பிறகு கேட்கிறேன் என்று இந்த ஜனமேஜயன் மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டார். 10 நிமிடங்கள் இருக்கின்றன. எல்லாரையும் பார்த்தால் எல்லாரும் கவனமாக இருக்கிறார்கள். வேதம் நடக்கிறது. இன்னும் 2 நிமிஷம், 2 நிமிஷம். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டார்கள். சரியாக வர வேண்டும் என்று 1 நிமிஷம், இன்னும் சரியாக 60 வினாடிகள் இருக்கின்றன. 1 நிமிஷம். அப்பொழுது இந்த ஜனமேஜயன் இறைவனை வணங்கியவன் தலையை நின்று பார்த்தான். இந்த யாக குண்டத்தினுடைய தலைமையேற்றி ஒரு அந்தனர் யாகம் செய்தார் என்று சொன்னேன். பிராமணன், வயதான பிராமணன்
10 நாள் நித்திரை இருந்த காரணத்தினாலேயும் தொடர்ந்து அக்கினிக்குள்ளே பக்கத்திலே இருந்த காரணத்தினாலேயும் அவருக்கு ஒரு சோர்வு வந்துவிட்டது. அவரை அறியாமல் அவர் கண் தூங்க ஆரம்பிக்கிறார். இன்னும் இருக்கக்கூடிய நேரம் அந்த 60 வினாடியில 10 வினாடி போயிட்டு 50 வினாடி அப்படி கண் தூங்க ஆரம்பிக்கிறார். அவரை பார்த்தால் ஜனமேஜயர் அவருடைய வாய் மந்திரம் சொல்கிறது, கை சமைத்தை போடுகிறது, நெய்யை விடுகிறது. ஆனால் கண் தூங்க தொடர்ந்ததை இவன் பார்த்தான். ஐயோ, இந்த கடைசி வினாடியிலே இவர் ஏதாவது தப்பு பண்ணிவிடப் போகிறாரே என்று நினைத்தவன் இவரை எப்படியாவது தூக்கத்திலே இருந்து எழுக்க வேண்டும் என்று நினைத்தான். காப்பு கட்டி யாகம் செய்தவரை கையாளை தொடர்பதாக தான் கத்திரியன் என்று நினைத்தான். சுற்றி முற்றும் பார்த்தான். பக்கத்திலே ஒரு கருத்தை கொண்டு கிடக்கிறது. இந்த கருத்துக்குள்ளே உடனே இவன் எடுத்தான். இன்னும் 10 வினாடி இந்த தர்க்கக்குள்ளே எழுந்தவன் இவரை எப்படியாவது எழுப்பி விட வேண்டும் என்று இந்த கண் தூங்கி கொண்டிருந்த அந்த வயதான அந்தனருடைய முதியிலே இப்படி ஒரு கீழ் தீர்ந்தான். எழும்புகள் என்பதற்காக இப்படி தீர்ந்தான். என்ன கொடுமை பாருங்கள். இவருடைய கையெழுகிறது, வாய் மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் கண் தூங்கினதெல்லாம் அந்த கண் தூங்கின அந்த வினாடி நேரத்துக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு கனவு. அந்த கிளப்பிராமனுடைய மனதிலே ஒரு கனவு. அடர்ந்த ஒரு நடுக்காட்டுக்குள்ளே அவர் நிற்கிறார். எது கனவுல வருகிறது? அடர்ந்த நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிறார். திடீரென்று ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால் பின்னாலே ஒரு சிங்கம் அவரை துரத்தி கொண்டு வருகிறது. தப்பினால் காணும் என்று நினைத்து இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது. இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது. இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது. சிங்கம் ரொம்ப கிட்ட வந்து தன்னுடைய அந்த காலை தூக்கி இவருடைய முதுகிலே ஒரு அடி அடிக்கிறாமல் இந்த சிங்கம் அடிக்கிற மாதிரி கனவு காணுகிற நேரத்திலே தான் இந்த ஜனமேஜயன் இந்த தர்க்கக்குள்ளே எடுத்து முதுகிலே ஏறினார். சிங்கம் தன்னை தொட்டு விட்டது என்று நினைத்து அப்படியே பாய்ந்தார். தர்க்கக்குள்ளே விழுந்தால் அத்தனை விட்டத்திலே எழுதி போனார் பிராமணர். பிரம்மவர்த்தி கோஷம் அந்த கடைசி வினாடியிலே. இது பாரதம் சொல்லுகிற ஒரு கதை. இந்த கடைசி வினாடியிலே அவனுக்குள்ளே இந்த பிரம்மவர்த்தி தோஷம் பிடித்துக் கொண்ட உடனே கலங்கினான். வியாசர் சொன்னது உண்மைதான். என்னதான் நாம் புத்திசாலித்தனமாக நடந்தாலும் நடக்கப் போகிற காரியம் விதி நடந்தே தீரும் என்று முடிவு செய்து வருவார். இப்போ பாவம் கைவிட்டார். பிரம்மவர்த்தி தோஷத்துக்கு ஆளாகிவிட்டான். இதை எப்படி நீக்குவது என்று தெரியவில்லை. வியாசர் தன்னை சரணடைந்தார். சுவாமி, எனக்கு இந்த நீங்கள் சொன்னது போலவே பிரம்மவர்த்தி தோஷம் பிடித்து விட்டது. இப்பொழுது நான் உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டேன். இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் என்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மஹஸ்தி தோஷத்தை என்னை விட்டு நீங்குவதற்கான வழியையும் நீங்களே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டவுடனே வியாச முனிவர் சொன்னா, நீ கவலைப்படாதே, நான் சொல்லி விநாயகர் எழுதியதாக மகாபாரத கதை என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை மட்டும் நீ பிடிக்க பிரம்மஹஸ்தி தோஷமே போய்விடும். என்னது மகாபாரத கதையை கேட்டால் பிரம்மஹஸ்தி தோஷம் போய்விடுமா? உண்மையா என்றான் இவன். உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியான ஒரு பயிற்சி. கண்ணன் என்று கருத்து இருக்கிற ஒரு துணித்துண்டை எடுத்து, கருப்பு துணி ஒன்றை எடுத்து, இதை நன்றாக மடித்து உன் மடியில வைத்துக் கொண்டு இந்த பாரத கதையை நீ கேட்க தொடர்ந்து கதை முடிகிற பொழுது அந்த துணியை எடுத்து பாரத வெள்ளையாக மாறியிருந்தால் நான் சொன்னது உண்மை என்று தெரிந்து கொள். இதெல்லாம் ஒரு கற்பனை கதைகளுக்கு மட்டும் நினைக்காதவர்கள் தற்குள்ளே ரகசியங்களை பொதித்து வைத்திருக்கிறார்கள். கருப்பு என்பது தாமச குணம், வெள்ளை என்பது சாத்வீக குணம். என்ன உண்மை என்று கேட்டால், மனத்திலே அழுக்குள்ளவர்களும் பாரதத்தை கேட்டால் சாத்வீக குணம் நிறைந்தவர்களாக மாறி விடுவார்கள் என்கின்ற ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் அந்த கதையை வைத்திருக்கிறேன். சுவாமி, அப்படியானால் எனக்கு நீங்கள் அந்த பாரத கதையை சொல்ல வேண்டும் என்று வியாச முனிவரை ஜனமேஜயன் கேட்டான். எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை. நான் வேதங்களை தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலே நீ என்ன செய்ய என்றால், என்னுடைய மாணவர்களுக்குள்ளே ஒருவர் கேட்டவர் இருக்கிறார், வைசம்பாயினர் என்று அவருக்கு பெயர். அவரை அனுப்புகிறேன், அவருடன் பாரதம் கேள் என்று சொல்லி அந்த வைசாம்பாயனரை அனுப்ப ஜனமேஜயன் பாரத கதையை இந்த முனிவரிடம் கேட்டான் என்பது பாரத கதை பிறந்த வரலாறுகளிலே ஒன்று. இந்த பாரத கதையினுடைய சிறப்பு இன்னும் பல சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று சந்திரவம்சத்து கதைதான் பாரத கதை. உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒளி தருகிற விஷயங்கள் 2 சுடர்கள். அக்னியை விட்டால் 2 சுடர். சந்திரன், சூரியன் இவை 2ம் இயற்கையாக நமக்கு ஒளி தருகிற சுடர்கள். சூரியன், அந்த சூரியனிலே மறு கிடையாது. சூரியனிலே சந்திரனிலே மறு உண்டு. நீங்கள் சந்திரனை பூர்ண சந்திரனாக இருக்கிற இடத்திலே பார்த்தாலும் கூட அந்த சந்திரனுக்குள்ளே ஒரு கரும்புள்ளி தெரியும். இந்த சூரிய வம்சத்திலே வந்தவர்களுடைய கதைதான் ராமாயண கதை. சந்திர வம்சத்திலே வந்தவர்களுடைய கதைதான் பாரத கதை.
சூரிய வம்சத்திலே இருந்த ராமாயண கதையிலே மது இல்லை, சந்திர வம்சத்திலே இருந்த மகாபாரத கதையிலே மது இல்லை. இந்த சூரியன் சந்திரன் என்ற 2 பேரிலே சந்திரனுடைய தோற்றத்திலேயே அந்த பிழையை சொல்கிறார். சந்திரன் என்பவன் அத்திரி முனிவருக்கும் அந்த அத்திரி முனிவருடைய மனைவியாகிய அனசூயைக்கும் பிறந்தவர். அந்த அத்திரி முனிவர் தன் மனதிலே 1000 ஆண்டுகள் தன் குணங்களை அடக்கி சந்திரனுடைய தோற்றம் பற்றி பல செய்திகளை நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லும். அத்திரி முனிவருடைய புதல்வராக பிறந்தவன் சந்திரன் என்பது ஒரு கதை. 16 கலைகளோடு அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரும் முனிவருடைய 27 பெண்கள் நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த 27 பெண்களிலே இவனுக்கு 2 மனைவியரிலே அளவுக்கு அதிகமான கார்த்திகை, ரோகிணி என்கின்ற 2 பெண்களிலே இவனுக்கு அளவுக்கு அதிகமான காதல் இருந்தது. அதனால் அவர்களையே இவன் சுற்றி வந்தான். உடனே இந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் மனவருத்தமுற்று தங்களுடைய தந்தையிடம் போய் முறையிட்டார்கள். நீங்கள் எதற்கு இவனை கட்டிக் கொடுத்தீர்கள்? 2 பேரிலே தான் அவன் காதல் காட்டுகிறான், உங்கள் மேலே காதல் செய்வதில்லை என்று அவங்க முறைப்பாடு வைத்தார்கள். உடனே அந்த முனிவர் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். நீ 16 கலைகளை பெற்ற நீ இன்றிலிருந்து ஒவ்வொரு கலையாலும் தேய்ந்து நீ இல்லாமல் போவாய் என்று சாபம் கொடுத்தார். நடுங்கி போனான் இந்த சந்திரன். ஓடி போய் சிவபெருமானிடம் சரணடைந்தான். சிவபெருமான் அவனை எடுத்து தன் தலையில் சூட்டி, முனிவர் சொன்னது போலவே உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய வேண்டும் என்றுதானே அவர் சொன்னார். அதை மாற்ற முடியாது, தேயட்டும். ஆனால் அந்த தேய்ந்து முடிய பழையகளை நீ ஒவ்வொரு கலையாக வளர்க்கடவாய் என்று அவனுக்கு வரம் கொடுத்து தலையிலே சுட்டினார். அதனால்தான் 16 நாட்கள் தேய்ந்து வருகிற அமாவாசை அடைந்து பிறகு பருவமாக வந்து இப்படி மாறி மாறி சந்திரன் வருவதற்கு இந்த சாபம் காரணம் என்றார். இந்த சந்திரனை எங்கே புராணங்கள் காட்டுகிறது என்றால் தேவாசுர யுத்தம் வந்து விடுகிறது. அந்த தேவாசுர யுத்தத்திலே பாற்கடலை கடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அமிர்தம் எடுப்பதற்காக. தேவர்களும் அசுரர்களுமாக நின்று பாற்கடலை கடைந்த பொழுது அந்த பாற்கடலை கடைவதற்கு மந்தார மலையை உண்டாக வைத்தார்கள். வாசு என்ற பாம்பை அதற்கு நானாக சுற்றினார்கள். அந்த மத்தாக வைத்த மந்தார மலை காய்ந்து விடாமல் இருப்பதற்காக அடைத்தூணாக சந்திரனை நிப்பாட்டி வைத்தார்கள் என்பது புராணம். பிறகு அமிர்தம் வருகிற போது சந்திரன் அந்த அமிர்தத்திலே கலந்த விஷத்தினுடைய தன்மை உணர்வதற்காக அவனும் அதனிலே வந்தான் என்றெல்லாம் சந்திரன் பற்றிய வரலாறு சொல்கிறது. இந்த சந்திரன் தன்னுடைய தேவகுருவாகிய வியாழ பகவானிடத்திலே பாடம் படிப்பதற்காக போயிருந்தார். இந்த சந்ததி தொடங்குகிற கதை குருகுல சரித்திரம் என்று இதற்கு பெயர். இந்த சந்ததி எங்கே தொடங்குகிறது? சந்திரனிலே இருந்து தொடங்குகிறது. தன்னுடைய குலகுருவாகிய அந்த தேவகுருவினுடைய வீட்டிலே போயிருந்து குலகுருவாக இருந்து குலகுருவிடம் போய் மாணவனாக இருந்து பாடம் படிக்கிறான். சந்திரன் 16 கதைகள் கொண்ட அழகான இளைஞன். அந்த இளைஞன் என்ன செய்கிறான்? குருவுடன் படிக்கிற பொழுது குரு இல்லாத நேரத்திலே குருவினுடைய மனைவியிலே காதல் கொள்ள தொடங்கினான். கதையினுடைய தொடக்கத்திலேயே இந்த மறு வந்து சந்திரவம்சத்து கதையை படித்து கொண்டே போனால் எல்லா கதையிலும் எங்காவது ஒரு குற்றம் பதிவாகி இருப்பதை பாரதக்காரர்கள் காட்டிக் கொண்டு போவார்கள். குலகுருவினுடைய வீட்டிலே போய் இருந்து படிக்கிறான். குலகுருவினுடைய மனைவியையே காதல் கொண்டான். அவர்கள் 2 பேரும் சேர்ந்ததாலே அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு புதன் என்று பெயர். நாங்கள் சொல்லுகிறோமே கிரகங்கள் என்று சொல்லுகிறோமே, அதிலே புதன் கிரகம் பிறந்த சந்திரனுடைய பிள்ளை. தேவகுருவினுடைய மனைவிக்கும் சந்திரனுக்குமாக பிறக்கிறான் புதன். அந்த புதனிலே இருந்து அந்த சந்ததி தொடங்குகிறது. அந்த சந்ததியிலே நம்ம அரசர்களுடைய குடும்பத்திலே எல்லாம் என்னென்ன நடந்தது என்பது பற்றி எல்லாம் விவரம் சொல்வதற்காக அந்த சந்திரவம்சத்து கதையை இருக்கிறார்கள். சந்திரவம்சத்திலே முதலாக ஒருவன் வருகிறான். அவன் புதனுக்கு பிறந்த பிறகு புதன் ஒரு பெண்ணை மணக்கிறார். அந்த காலத்திலே மனு என்று ஒரு அரசன் இருந்தார். அந்த மனு என்ற அரசன் ஒரு நாள் அவனுடைய புதல்வனுக்கு மனு என்ற அரசனுக்கு ஒரு புதல்வன் இளன் என்று அவனுக்கு பெயர். இந்த இளன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறான். வேட்டையாட போகிற பொழுது காட்டுக்குள்ளே ஒரு தடாகம், அது தெய்வ மாதர்கள் குளிக்கிற தடாகம். அந்த தடாகத்துக்கு ஒரு நாள் உமாதேவியார் குளிக்க வந்துள்ளார். பெண்கள் குளிக்கிற பொழுது காவல் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த காவல் செய்ய வேண்டிய மரபிலே
உமாதேவியார் குளிக்கிற பொழுது அந்த தடாகத்தை சுற்றி யார் வந்தாலும் அவர்கள் பெண்ணாக மாறிவிடட்டும் என்று ஒரு செய்தி சொல்லிவிட்டு அம்மையார் குளித்தார். இது தெரியாமல் இந்த இளைஞன் இருந்தவன் உள்ளே நுழைகிறான், காட்டுக்குள்ளே நுழைகிறான். காட்டுக்குள்ளே நுழைந்தால் இந்த தடாகத்துக்கு கிட்டே போனால் பெண்ணாக மாறிவிடுவான் என்கின்ற உண்மை இவனுக்கு தெரியாது. இவன் அந்த உள்ளே போகிறான். உள்ளே போனால் உடனே ஒரு அழகான பெண்ணாக மாறிவிடுகிறான். அது அவனுக்கே தெரியவில்லை, பெண்ணுருவம் கொண்டே நிற்கிறான். அப்படி பெண்ணுருவம் கொண்டு இவன் நிற்கிற பொழுது அந்த பக்கமாக இந்த புதன், சந்திரனுடைய பிள்ளை புதன் வந்து இந்த இளை என்கின்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். அப்படி திருமணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆயு என்று அந்த பிள்ளைக்கு பெயர், புரூரவா என்று பெயர். இந்த புரூரவா என்கின்ற அரசன் அவனுடைய வரலாறு மகாபாரதத்திலே மிக முக்கியமான ஒரு வரலாறு. ஒவ்வொரு வரலாற்றுக்குள்ளும் ஒரு 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 இன்னலை உண்டாக்கி கொண்டே போகிறார் புலவர். சந்திரனுக்கு ஒரு வாசு, சந்திரனுடைய புதல்வனாகிய புதவன் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவனை திருமணம் செய்கிறார். அதற்கு பிறகு அதற்கு அடுத்ததாக வருகிறவனாகிய இந்த புரூரவா என்கின்றவன் அவனுடைய வழியிலே வரக்கூடிய அந்த சந்ததியிலே வரக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மாசினை உண்டாக்கி சந்திர வம்சத்தினுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருகிற புலவர்கள் கடைசியிலே சந்தனுவிலே வந்து மகாபாரத கதைக்கான அடிப்படையை அமைக்கிறார்கள். இந்த உண்மை வரையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரத கதை என்பது மிக விரிந்த கதை. சந்திர வம்சத்திலே இருந்து தோன்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கூடாகவும் ஒரு கதை வந்து அந்த பரம்பரையிலே தோன்றிய ஒவ்வொருவரும் ஒரு கொலை செய்கிறார். நகும்சன் என்று ஒருவன் வருகிறார். சந்திர வம்சத்திலே வருகிற அரசர்களுக்குள்ளே ஒருவன் நகும்சன். அவர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், சந்திர வம்சத்திலே இருக்கிறவர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வார்கள். இதுதான் அவர்களிடம் இருந்த ஒரு உண்மை. நகும்சன் என்ன செய்கிறான்? 100 அசுவமேத யாகம் செய்தான். 100 அசுவமேத யாகம் செய்தான். அது சாதாரண காரணம் இல்லை. முறைப்படியான வேத அந்தணர்களை கூட்டி 100 அசுவமேத யாகங்களை தொடர்ந்து செய்கிறான். அந்த 100 அசுவமேத யாகம் செய்து முடித்து விட்டால் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்பது நம்முடைய மரபிலே இருக்கிற ஒரு உண்மை. இந்த நண்பன் 100 அசுவமேத யாகங்களை செய்து முடிக்கிறான். செய்து முடித்ததுனாலே அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கிறது. உடனே அவன் இந்திரலோகத்துக்கு போய் சேர்க்கிறான். எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தது செய்தால் காலத்தான் வேண்டும் என்கின்ற செய்தியை பரப்புகிற கதைதான் அந்த நகும்சனுடைய கதை. மேலே போனால் இந்திர பதவி அவனுக்கு காத்திருக்கிறது. பழைய இந்திரனை திறந்து விட்டார்கள். இவன் தான் இந்திரன். தேவர்கள் கூட இருக்கிறார்கள். இவன் வந்து அந்த இந்திரனுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்தான். உட்கார்ந்து பக்கத்திலே ஒரு சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது. இந்த தேவர்களை பார்த்து கேட்டார், இந்த சிம்மாசனம் யாருக்கு போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இது இந்திராணிக்கு போட்ட சிம்மாசனம், இந்திராணியுடைய சிம்மாசனம் என்று சொன்னார். இவனுடைய புத்தி அதுவரை 100 அஸ்வமேத யாகம் செய்தவனாகி அந்த நகுசனுடைய புத்தி இது இந்திராணியுடைய சிம்மாசனம் என்பதும் தவறு. இந்திர பதவி இப்ப எனக்கு வந்துவிட்டது, அப்படின்னா இந்திராணியும் எனக்கு நேராகத்தானே இருக்க வேண்டும், அவளை கூப்பிடுங்கள் என்று எப்படி நியாயமாகும்? ஒரு பெரிய கலெக்டர் இருக்கிறார். அந்த கலெக்டர் போய் இன்னொரு கலெக்டர் இருக்கிறார். கலெக்டருடைய உத்தியோகம் சார்ந்த விஷயம் இவனுக்கு சொந்தமாகும் என்ற விட மனைவியும் சொந்தமாக முடியுமா? இவன் அது தெரியாமல் கேட்கிறான். இந்த வம்சத்தினுடைய குற்றம். இந்திராணியையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவளுக்கு எனக்கு தானே சொந்தம் என்று தேவர்களை அனுப்பினார். எப்பொழுதும் நான் சொல்வது பெண்கள் புத்திசாலி. போனவர்கள் சொன்னார்கள், இப்படி போது நகுசன் என்று ஒருவன் இந்திரனாக வந்திருக்கிறான், அவன் உங்களை அடைய விரும்புகிறான், உங்களை அழைத்து வரும்படி சொல்லி இருக்கிறான், தாயே நான் என்ன செய்யட்டும் என்றார்கள். இந்த இந்திராணி பார்த்தால் இவனை மடக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான். நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் அங்கே வரமாட்டேன், தேவேந்திர சபைக்கு நான் வரமாட்டேன், புதிதாக வந்து அந்த நகுசனை இங்கே வர சொல்லுங்கள். அவர்கள் போக தலைப்பட்டார்கள். நீங்கள் என்று மறுத்து சொன்னால் அவன் எப்படி வர வேண்டும் என்றால், சப்த ரிஷிகள் தூக்கி கொண்டு வரக்கூடிய பள்ளத்திலே ஏறி அவர்கள் வர வந்தால் நான் அந்த நகுசனை ஏற்றுக்கொள்வேன் என்று போய் சொல்லுங்கள். நகுசனுடைய காமம் அதுவரை தவம் செய்வதற்காக புலன்களை அடைத்து வைத்திருந்தவருடைய காமம் இருந்தது. அப்படியே இந்திராணி வர சொன்னாலா என்று என்ன நிபந்தனை போட்டால் என்று கேட்டான். சப்த ரிஷிகளும் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், அந்த பள்ளத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்ற உடனே சப்த ரிஷிகளை வர சொன்னார். 7 முக்கியமான விஷயமும் வந்தார். பள்ளத்தை தூக்குங்கள் என்றார். வேறு வழி இல்லை, தேவேந்திரன் சொல்லுகிறான். பள்ளத்தை தூக்கினான். நடுவிலே இவன் ஏறி உட்கார்ந்தான். அந்த சப்த ரிஷிகளுக்குள்ளேயே வெளியே வர அகத்தியன்,
பண்பாளை பெரியவர் ஒருவர்காரை செய்தவர் முன் கொம்பு பிடித்துக் கொண்டு நிற்கிறார். வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இவனுக்கோ அந்த ஆசை தீரவில்லை. முழுவர்கள் அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். இவனுக்கு அந்த பிள்ளைக்கு ஓடுகிற மாதிரியே இல்லை. காலாலே அந்த பள்ளத்தை இப்படி அழுத்துகிறான். சர்ப்ப சர்ப்ப என்று அமர்த்தினான். சர்ப்ப என்றால் வேகமாக போ என்று அர்த்தம். சர்ப்ப சர்ப்ப என்று இவன் அமர்த்த அந்த அழுத்தம் என்ன செய்தது? இந்த அகத்தை இருந்த தோளிலே பதிந்தது. அப்படி தோளிலே பதிந்த உடனே கொஞ்ச நேரம் அவர் கோபத்தை அடக்கிக் கொண்டு பார்த்தார். இவனும் விடாமல் தானாலே அழுத்துகிறார். சர்ப்ப சர்ப்ப என்று அமர்த்துகிறான். அதற்கு மேலே அகத்திற்கு கோபம் தாங்கவில்லை. திரும்பி பார்த்தார். பாவி, எங்களை பார்த்தா சர்ப்ப சர்ப்ப என்று நீ காலால் அழுத்துகிறாய். உனக்கு நான் சாபம் தருகிறேன். சர்ப்பமான பூமியிலே போய் குருகி என்று சாபம். அந்த நவுசன் பாம்பாக போய் பூமியிலே விழுந்தான். பின்னாளிலே பீமன் அவனை சந்தித்து விமோசனம் செய்கிறான் என்று பாரத கதையிலே இருக்கிறது. இப்படி அந்த பாரத கதையிலே வரக்கூடிய எல்லா பாரத பாத்திரங்கள், அந்த பாரதத்திலே சந்திர வம்சத்திலே வரக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தவறு செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வம்சத்தினுடைய கடைசி குழந்தாக சந்தனு மகாராஜை கருதுகிறான். அவனிலே இருந்து பாரத கதை தொடங்குகிறது. அந்த கதை தொடக்கத்தை நாளையிலே இருந்து விரிவாக சொல்வேன் என்று நிறைவு செய்கிறேன்.